Hi, Michael. How are you? Fine, everything's ready. But there is a little negotiation in the amount. Yeah, wait a minute. I'll talk to you. துரை என்னை விட்டுரு துரை. நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன். எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க. உனக்கு நான் விசுவாசமாக தான் இருக்கணும். ஆனால் எனக்கு விசுவாசமாக வேலையான்னு பார்த்தா வேலை தான் முக்கியம். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த கட்சிக்காரங்கிட்ட பேசியிருக்கேன். அதில் சேர நாள் குறிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஹாய் மைக்கேல், அவங்ககிட்ட சொல்லு. honest with you, இந்த பிஸ்னஸை உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. do it from here. ஸோ நான் சொல்கிறதா வேலை இஸ் ஃபைனல். We need to accept. This is the last hope. He is accepted. Good. Bye. பணத்தை இவன் வீட்டு முன்னாடி போடுங்கடா. அப்போ தான் இவன் கூட இருக்கிறவங்களுக்கு புத்தி வரும். ம். மதி கூட இருந்து நாளைக்குள்ள ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிடு. ஓகே சார். Stabbing is just below the diaphragm, laterally to the hepatic region. Gallbladder is also injured. And the right thumb impression over the neck shows the injury to the larynx. அப்ப குத்துனது ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ல டாக்டர்? Yeah, of course. கேஸோட வலதுபுறத்தில் பலமாக கத்திரிங்கிறதுனால குத்தினது கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்க முடியும். யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? யூ ஆல் கிளியர்? நோ? ஓகே. நவ் இட்ஸ் யுவர் டர்ன். சார் மிஸ்ன மாட்டலையா சார்? என்ன கேஸ் சார்? ஐயோ வாயிலிருந்து வாங்கிறேன் பாப்போம். சொல்லுண்ணே. நேற்று ஒரு கொலை நினைச்சில அக்யூஸ்டு சரண்டரா வச்சிட்டோம்ல. அப்படியே இவரே தேடி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார். அவனே வந்து சரண்டர் ஆயிருக்கான். சரி சார். கேஸோட வலதுபுறத்தில் பலமாக கத்திரிங்கிறதுனால குத்தினது கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்க முடியும். சார், இந்த கேஸில் கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இதில் இருக்குது. பட் இங்கே சரண்டர் ஆயிருக்கவன் ரைட் ஹேண்டர் சார். இதில் ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி. ஆமாம், தப்பாக தான் இருக்குது. அவன் கொலை பண்ணலான்னு எனக்கு தெரியுமே. தெரிஞ்சே ஏன் சார் இப்படி? இவர் உன் டியூட்டி என்னவோ அதை பாரு, என் டியூட்டியில் தலையிடாத போ. அக்யூஸ்டை தப்பிக்க விடாமல் பார்க்குறது தான் சார் என் டியூட்டி. போய தெரியும் போய. மதி, வெள்ளிக்கிழமை கோர்ட்டில் இந்த எவிடன்ஸ்லாம் கொடுக்கணும். ஆமாண்ணே, வெறும் எவிடன்ஸாக கண்டுபிடிச்சு தப்பை தட்டி கேட்குற இடத்துல இருக்க நாமளே தப்பு பண்ணுறோமேண்ணே. அசிங்கமாக இருக்கு. ஆமாய்யா, அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், கேவலமாகவும் இருக்கும். இங்கே அப்படி தான். டியூட்டியில் ஜாயின் பண்ண புதுசில் நானும் உன்ன மாதிரி கஞ்சி போட்ட துணியாக வரப்பா நின்னதோட சரி. இன்னைக்கு இந்த கேஸில் செத்தவனும் ஒரு அக்யூஸ்டு, கொலை பண்ணவனும் அக்யூஸ்டு. இது ரெண்டுக்கும் நடுவில் நியாயத்தை நிலநாட்டி என்னையா கழட்ட போற? கரெக்டு தான் சார். கொலை கேஸில் நியாயத்தை நிலநாட்டி ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. அதே திருட்டு கேஸ் வந்து அதை ஒதுக்கலாம்ல. கேரளாவில் ரிகவர் பண்ண 500 பவுன் நகை பற்றி தானே சொல்கிறேன். டிசிஏ நேரில் வந்து 400 பவுனை கொடுக்க சொன்னதால தான் நாங்கள் கொடுத்தோம். மீதி 100 பவுனை நான் அடிச்சுட்டு தான் நீ நினைக்கிற. பாதிக்கப்பட்டவங்களை அன்அஃபிஷியலாக கூப்பிட்டு நானும் முருகனும் சேர்ந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். எப்படியும் அந்த 400 பவுன் கெட்ட வழியில் தானே சார் போச்சு. இந்த தப்பை செய்யறதுக்கு எதுக்கு சார் இங்கே நம்ம போலீஸ்னு? இங்கே பாரு, அதிகாரம் முழுசாக நம்ம கையில் இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட இப்படி கெட்ட வழியில் செய்ய வேண்டியதாக இருக்கு. போலீஸ் நாமளா தான் சொல்லிக்கணும். ஒரு போலீஸால தனியாக எதுவும் செய்ய முடியாது. மேல அதிகாரிகள் சொல்றது தான் செய்ய முடியும். இங்கே பாரு மதி, இதெல்லாம் ஒரு செயின். நாமெல்லாம் வெறும் லிங்க். ஐடியா 1000 பேசலாம், ஆனால் இதுதான் ப்ராக்டிக்கல். உங்களால் முடியலன்னா ஒதுங்கிங்க சார். எங்களையாவது போலீஸாக இருக்க விடுங்க. ஏய், நான் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. நான் சொல்றது உனக்கு புரியணும்னா தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கேஸ் புடி. உன் வேலை போகுமா, உயிர் போகுமா, எங்க இருந்து பிரஷர் வரும், எதை எங்க இருந்து அடிப்பான்னு உனக்கு தெரியாது. நீ உண்மையான போலீஸ்காரனா இருந்தா முதல்ல அப்படி ஒரு கேஸ் புடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாலு பொங்குது, அதை கூட பார்க்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா எப்ப பார்த்தா பிளைட் ஓட்டிக்கிட்டு இருக்க? என்ன எப்ப பார்த்தா பிளைட் மண்டால உடச்சு